ரீகேப். போன வீடியோவில் கிறிஸ்மஸ் லஞ்சுக்கு 12 பேர் தான் காசில் இருந்தாங்கன்னோ அவங்க எல்லாரும் ஒரு சின்ன டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்றதையும் பார்த்தோம். ப்ரொஃபஸர் ட்ரெலானி அவங்கள ஜாயின் பண்ணுறாங்க. ஹாரியும் ரானும் லஞ்ச் முடிச்சுட்டு காமன் ரூமில் போய் ஹாரியோட புது ஃபயர் போல்ட்டை அட்மையர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஹெர்மைனி ப்ரொஃபஸர் மெக்கானகலை உள்ளே கூட்டிகிட்டு வரா. அவங்க ஹாரியோட ப்ரூமை ஜிங்ஸ் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிட்டு கொடுக்குறதா சொல்லி அவனோட ப்ரூமை அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சாப்டர் 12 பார்ட் 1. ஹாரிக்கு ஹெர்மைனி நல்லதுக்காக தான் அப்படி செஞ்சுருக்கான் அப்படின்றது தெரிஞ்சுது. இருந்தாலும் அவனால் அவன் மேலே கோவப்படாமல் இருக்க முடியல. அவன் உலகத்திலேயே சிறந்த ப்ரூமோட ஓனராக ஒரு சில மணி நேரங்களே இருந்தான். ஆனால் இப்போது ஹெர்மைனியோட இன்டர்ஃபரன்ஸால் அந்த ப்ரூம் அவன் திரும்ப பார்க்க முடியுமான்னே அவனுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அவனுக்கு அந்த ப்ரூமில் எந்த ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு அவனுக்கு தோணுது. அவங்க பிரித்து பார்த்து அதை டெஸ்ட் பண்ணி திரும்ப கொடுக்கும்போது அது என்ன நிலமையில இருக்குமோ, எல்லா ஆன்டிஜிக்ஸ் டெஸ்ட்டும் பாஸ் பண்ணணுமே அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஹாரியை விட ரான் ஹெர்மைனி மேலே பயங்கர கோவத்தில் இருந்தான். அவனை பொறுத்த வரைக்கும் புது ஃபயர் போல்ட்டை பிரித்து பார்க்குறதுன்றது ஒரு கிரிமினல் குற்றத்துக்கு சமமானதாக இருந்தது. அவள் செஞ்சது தான் சரின்னு கன்வின்ஸ்டாக இருந்த ஹெர்மைனி காமன் ரூமை இப்போ அவாய்ட் பண்ண ஆரம்பித்தா. ஹாரியும் ரானும் அவள் இப்போல்லாம் லைப்ரரியிலே குடியிருக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு நினச்சாங்க. அவங்க அவளை திரும்ப வர சொல்லி பர்சுவேட் பண்ணலை. ஒரு வழியாக நியூ இயர் முடிஞ்சு ஸ்கூலில் இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் திரும்ப வந்ததுக்கப்புறம் கிரிஃபிண்டர் டவர் நார்மலாக க்ரௌடியாக நாய்ஸியாக ஆயிடுச்சு. டேர்ம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள் நைட்டு வுட் ஹாரியை பார்த்தான். கிறிஸ்மஸ்லாம் நல்லா போச்சா அப்படின்னு கேட்டுட்டு ஹாரி ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவன் உட்காந்து, ஹாரி, நான் கிறிஸ்மஸ் லீவில் கொஞ்சம் யோசித்தேன். போன மேட்ச்சில் நடந்ததுக்கப்புறம் டெமெண்டர்ஸ் அடுத்த மேட்ச்லேயும் வந்தால் நீ அந்த மாதிரி மயக்கம் போட்டு கீழே விழறதை நம்ம அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு வுட் பாதியிலே நிறுத்திட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹாரி, நான் அதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ப்ரொஃபஸர் லூப்பன் எனக்கு டெமெண்டர்ஸை விரட்டுறதுக்கு ட்ரெயின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த வாரம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஹாரி சொல்லறா. ஓ யா, வெல், அந்த கேஸில் நீ சீக்கிரம் இல்லாமல் உன்னை நாங்கள் லூஸ் பண்ண விரும்பலை ஹாரி. நீ புது ப்ரூம் ஆர்டர் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறான். இல்லை அப்படின்னு ஹாரி சொல்கிறான். சீக்கிரமாக ஆர்டர் பண்ண ஹாரி, நீ அந்த பழைய ஷூட்டிங் ஸ்டாரை வச்சுட்டு ரேவன்க்ளா மேட்ச்சில் விளையாட முடியாது அப்படின்னு வுட் சொல்கிறான். அவனுக்கு கிறிஸ்மஸ் அப்போது ஃபயர் போல்ட் கிடச்சிது அப்படின்னு ரான் சொல்கிறான். என்னது ஃபயர் போல்ட்டா? நோ, சீரியஸ்லி அ ரியல் ஃபயர் போல்ட் அப்படின்னு வுட் கேட்குறான். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காத ஆலிவர், என்கிட்ட அது இப்போ இல்லை, அதை கன்ஃபிஸ்டிகேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஹாரி சோகமாக சொல்கிறான். அவன் இப்போது ஃபயர் போல்ட்டை பற்றி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஜிங்ஸ்டா எப்படி ப்ரூம் ஸ்டிக்கை போய் ஜிங்ஸ் பண்ணியிருப்பாங்க, சீரியஸ் பிளாக் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு அவன் என்ன தேடி தான் வந்திருக்கான் போல், அதனால் மெக்கானகல் அவன் அதை அனுப்பிச்சிருக்கலான்னு சொல்கிறாங்க. ஒரு பிரபலமான கொலைகாரன் அவனோட சீக்கிரம் தேடி தான் வந்திருக்கான்ற இன்ஃபர்மேஷனை செட்ட பண்ணாத வுட் ஆனால் பிளாக் ஃபயர் போல்ட்டை வாங்கியிருக்க முடியாதே. அவன் தான் ஓடிட்டுருக்கானே, இந்த முழு கண்ட்ரியும் அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கு. அவன் எப்படி குவாலிட்டி குட் சப்ளைஸில் போய் ஒரு ப்ரூம் ஸ்டிக்கை வாங்க முடியும் அப்படின்னு கேட்குறான். எனக்கும் அது புரியுது, ஆனால் மெக்கானகல் அதை எப்படியும் பிரித்து பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஹாரி சொல்கிறான். வுட் அப்படியே வெளிரி போயிடுறான். நான் போய் அவங்கக்கிட்ட பேசுகிறேன், நான் அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். ஒரு ஃபயர் போல்ட்டா, ஒரு உண்மையான ஃபயர் போல்ட்டா நம்ம டீம்லையா? அவங்க கிரிஃபிண்டர் மேட்ச் வின் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கேருந்து போயிடுறான். அடுத்த நாள் காலையில் அவங்களுக்கு லெசன்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிடுச்சு. ஹாக்ரித்தோட ஒரு பான்ஃபயர் நடந்தது. குளிரான ஜனவரி மாத காலையில் அவர் ஒரு நெருப்பை மூட்டியிருந்தார். அதில் நிறையா செலமாண்டர்ஸ் இருந்தது. அவங்க எல்லாரும் நிறையா ட்ரையான வுட்டும் லீவ்ஸும் கொண்டு வந்து நெருப்பை மூட்டுறதுக்கு உதவுனாங்க. அந்த ஃபயர் லவ்விங் லிசார்ட்ஸான செலமாண்டர்ஸ் அதுக்கு நடுவில் போய் மேலேயும் கீழேயும் குதிச்சுட்டு இருந்தது. அதனால் அன்னைக்கு மேஜிக்கல் க்ரீச்சர்ஸ் கிளாஸ் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது. ஆனால் அவங்களோட ஃபர்ஸ்ட் டிவினேஷன் லெசன் என்னமோ அந்த அளவுக்கு சந்தோஷமாக இல்லை. ப்ரொஃபஸர் ட்ரெலானி இப்போ அவங்களுக்கு பாமிஸ்ட்ரி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஹாரியோட கையை பார்த்து அவங்க பார்த்ததுலேயே ரொம்ப
குறைவான ஆயுசு உள்ள கை அவனோடது தான் அப்படின்னு சொன்னாங்க. டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸ் கிளாஸுக்காக தான் ஹாரி ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருந்தான். அவன் வுட்கிட்ட பேசினதுக்கப்புறம் அவனோட ஆன்டி டிமெண்டர் லெசனை சீக்கிரமாகவே எடுக்கணும் அப்படின்னு நினச்சான். கிளாஸ் முடிஞ்சதும் ஹாரி லூபின் கிட்ட போய் டிமெண்டர் லெசன்ஸை பற்றி கேட்டான். எஸ், எனக்கு ஞாபகம் இருந்தது. ஹவ் அபவுட் 8 மணி தேர்ஸ்டே ஈவினிங் ஓகேவா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் கிளாஸ் ரூம் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத கொஞ்சம் யோசிக்கணும். நிஜமான டிமெண்டரை காசலுக்குள்ளே கொண்டு வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு லூபின் சொன்னார். ஹாரியும் ரானும் டின்னருக்கு போகும்போது காரிடாரில் இன்னும் உடம்பு சரியில்லாத மாதிரி தானே இருக்காரு, என்னவா இருக்கும்னு நினைக்கிற அப்படின்னு ரான் கேட்குறான். அவங்களுக்கு பின்னாடி யாரும் பெருமூச்சு விடுற சத்தம் கேட்குது. அது ஹெர்மைனி. அவங்களுக்கு பின்னாடி அவள் நடந்து வந்துட்டு இருக்கா. அவளோட பேக்கை அவளால் க்ளோஸ் பண்ண முடியல, ஏன்னா அது ஃபுல்லாக புக்ஸாக இருக்குது. இப்போ நீ எதுக்கு பெருமூச்சு விட்ட எங்களை பார்த்து அப்படின்னு ரான் கேட்குறான். ஒன்றும் இல்லையே அப்படின்னு ஹெர்மைனி சொன்னாலும் அவங்கள விட அவளுக்கு நிறைய தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் சொல்லறா. ஆமாம், நீ செஞ்ச, நான் லூபினுக்கு என்ன பிரச்சனையோ அப்படின்னு கேட்கும்போது நீ அப்படி பண்ண அப்படின்னு ரான் சொல்லறான். வெல், அது ஆப்வியஸ் தானே அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. உனக்கு சொல்லணும்னு விருப்பம் இல்லைன்னா சொல்லாத அப்படின்னு ரான் சொல்லறான். ஃபைன் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லிவிட்டு அவளும் போயிடுறா. அவளுக்கு அது என்னென்னலாம் தெரியாது, நம்ம அவள் கூட பேசணுன்றதுக்காக அந்த மாதிரி ஆரம்பிச்சிருப்பா அப்படின்னு ரான் சொல்லறான். தேர்ஸ்டே ஈவினிங் சரியாக 8 மணிக்கு ஹாரி கிரிஃபிண்டர் டவரில் இருந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் கிளாஸ் ரூமுக்கு போகிறான். அவன் அங்கே போகும்போது அது இருட்டாகவும் காலியாகவும் இருந்துச்சு. அவனோட வாண்டை வச்சு அங்கே இருந்த விளக்குகளை கொளுத்துறான். அவன் ஒரு 5 நிமிஷம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அந்த நேரத்தில் ப்ரொஃபஸர் லூபின் ஒரு பெரிய சூட்கேஸை அங்கே கொண்டு வராரு. அதை அவர் ப்ரொஃபஸர் பின்ஸோட டெஸ்க்கு மேலே வைக்கிறாரு. என்னது அப்படின்னு ஹாரி கேட்குறான். இன்னொரு போகாட். போன செவ்வாய்க்கிழமையிலேருந்து நான் காசலுக்குள்ளே எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்கேன், போகாட் ஏதாவது கிடைக்குமான்னு. நல்ல வேலைக்கு இது மிஸ்டர் ஃபில்ச்சோட ஃபைலிங் கேபினெட்டில் ஒளிஞ்சிட்டு இருந்தது. இதை தான் நம்ம டிமெண்டருக்கு பதிலாக யூஸ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். உன்னை பார்த்ததும் இந்த போகாட் ஒரு டிமெண்டராக மாறிடும். அதில் நீ ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ணாத நேரத்தில் அதை நான் என்னோடய ஆஃபீஸில் வச்சிடுறேன் அப்படின்னு லூபின் சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு ஹாரி பயப்படாத மாதிரியும் லூபின் அந்த டிமெண்டருக்கு பதிலான ஒரு சப்ஸ்டியூட்டை கண்டுபிடிச்சதுக்கு சந்தோஷப்படுற மாதிரியும் சொன்னான். ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு லூபின் அவரோட வாண்டை எடுத்துகிட்டு ஹாரியும் எடுக்கணும் அப்படின்னு செய்கை காமிக்கிறாரு. நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க போகிற ஸ்பெல் வந்து ரொம்பவே ஹைலி அட்வான்ஸ்டு மேஜிக் ஹாரி. இது வந்து ஆர்டினரி விசார்டிங் லெவலை தாண்டி ரொம்ப அட்வான்ஸ்ட். அதை வந்து ஒரு பேட்ரோனஸ் சாம் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி அது வேலை செய்யும் அப்படின்னு ஹாரி பயந்துட்டே கேட்குறான். வெல், அது கரெக்டாக ஒர்க் ஆகும் போகுது. அது ஒரு பேட்ரனஸை காஞ்சா பண்ணும். அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஆன்டி டிமெண்டர். அது வந்து நம்மளை பாதுகாக்கும். அது நமக்கும் டிமெண்டருக்கும் நடுவில் ஒரு ஷீல்டாக இருக்கும் அப்படின்னு லூபின் சொல்கிறாரு. ஹாரிக்கு டக்குன்னு ஹேக்ரிட் மாதிரியான ஒரு பெரிய உருவம் பின்னாடி ஒளிஞ்சிட்டு நிற்கிற மாதிரி ஒரு காட்சி தோடுது. பேட்ரனஸ்ன்றது ஒரு விதமான பாசிட்டிவ் ஃபோர்ஸ். டிமெண்டர்ஸ் உறிஞ்சி எடுக்கிற ஹோப், ஹாப்பினஸ், டிசையர் டு சர்வைவ் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தோட ஒரு ப்ரொஜெக்ஷன். ஆனால் அந்த பாசிட்டிவ் ஃபோர்ஸால் டிஸ்பேரை பண்ண முடியாது ஹியூமன்ஸ் வந்து அனுபவிக்கிற மாதிரி. ஸோ டிமெண்டர்ஸால் பேட்ரனஸை ஹர்ட் பண்ண முடியாது. ஆனால் நான் உன்னை வார்ன் பண்ணணும் ஹாரி, இந்த சாம் வந்து ரொம்பவே அட்வான்ஸ்டு. நிறைய குவாலிஃபைடான விசார்ட்ஸ்க்கே அதை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. பேட்ரனஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு ஹாரி ஆர்வமாக கேட்குறான். ஒரு விசார்டுக்கும் அது வித்தியாசமாக இருக்கும். அதை எப்படி வர வைக்கிறது அப்படின்னு ஹாரி கேட்குறான். ஒரு இன்கேண்டேஷன் இருக்குது, ஆனால் அதை சொல்லும்போது ஒரு சிங்கிளான ரொம்ப சந்தோஷமான ஒரு மெமரியை கான்சென்ட்ரேட் பண்ணால் தான் அது ஒர்க் ஆகும். ஹாரி சந்தோஷமான ஒரு மெமரிக்கு யோசித்து பார்க்குறான். சர்டன்லி டர்ஸ்லீஸில் இருந்த வரைக்கும் எந்த ஒரு சந்தோஷமான விஷயமும் இருக்காது. எல்லாம் ஹாக்வர்ட்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் தான். அதுக்கப்புறம் அவனோட ப்ரூம் ஸ்டிக்கில் தடவை ஏறும்போது இருந்த சந்தோஷத்தை யோசித்து பார்க்குறான். ரைட் அப்படின்னு அவன் சொல்லறான்.
அந்த இன்கேண்டேஷன் இதுதான் அப்படின்னு லூபின் அவரோட தொண்டையை சரி பண்ணிவிட்டு எக்ஸ்பெக்டோ பேட்ரோனம் அப்படின்னு சொல்கிறாரு. எக்ஸ்பெக்டோ பேட்ரோனம் அப்படின்னு ஹாரியும் ரிப்பீட் பண்ணுறான். திரும்பவும் ஹாரி எக்ஸ்பெக்டோ பேட்ரோனம் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். உன்னோட சந்தோஷமான மெமரியில் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ண ஹாரி. ஓ யா அப்படின்னு ஹாரி சொல்லறான். எக்ஸ்பெக்டோ பேட்ரோனம் சாரி எக்ஸ்பெக்டோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் திணறான். அவனோட வாண்டோட எண்டில் இருந்து சில்வர் கலரில் ஏதோ புகை வந்த மாதிரி இருந்தது. அதை பார்த்தீங்களா, ஏதோ வந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி கேட்குறான். வெரி குட் அப்படின்னு லூபின் சிரிச்சிட்டே, சரி அதை இப்போ ஒரு டிமென்டர் மேலே ட்ரை பண்ண ரெடியா அப்படின்னு கேட்குறாரு. எஸ் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு அவனோட வாண்டை இறுக்கமாக பிடிச்சிக்கிறான். அவன் இப்போ கிளாஸ் ரூமோட நடுவில் நிற்கிறான். அவனோட மைண்டை அவனோட ப்ரூம்ஸ்டிக்கில் ஃபஸ்ட்டு ஏறின போது இருந்த அந்த மெமரியை கான்சென்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணான். ஆனால் வேறு ஏதோ வருது. எனி செகண்ட் அவனோட அம்மாவோட வாய்ஸை கேட்கலாம். ஆனால் அவன் அதை பற்றி நினைக்கக்கூடாது, இல்லைனா அவனுக்கு அது கேட்கும். அவனுக்கு வேணுமா அது வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கான். லூபின் அந்த கேஸோட லிட்டை ஓப்பன் பண்ணுறாரு. அதில் இருந்து ஒரு டிமென்டர் இப்போ வெளியே வருது. அது அதோட முக்காடேட்ட முகத்தை ஹாரி பக்கமாக திருப்புது. ஒரு வழவழப்பான குழன்னு இருக்கிற கை அந்த க்ளோக்கு அடியிலிருந்து வெளியே வருது. கிளாஸ் ரூமில் இருந்த லைட்ஸ் எல்லாம் ஃப்ளிக்கர் ஆகி அணைஞ்சிடுச்சு. அந்த பாக்ஸிலிருந்து ஒரு டிமென்டர் ஹாரியை நோக்கி நகர்ந்து வந்தது. ஹாரி இழுத்து மூச்சு விட்டான். எக்ஸ்பெக்டோ பேட்ரோனம் அப்படின்னு ஹாரி கத்தனான். ஆனால் கிளாஸ் ரூமும் டிமென்டரும் மெதுவாக மறைஞ்சிடுச்சு. அதுக்கு பதிலாக ஹாரி ஒரு வெள்ளையான புகமூட்டத்துக்குள்ளே விழுறான். அவனோட அம்மாவோட வாய்ஸ் பயங்கர சத்தமாக அவன் தலைக்குள்ளே கேட்குது. நாட் ஹாரி ப்ளீஸ், நான் எது வேணாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. ஸ்டாண்ட் அசைட், தள்ளி நில்லு சில்லி கேர்ள் அப்படின்னு கேட்குது. ஹாரி அப்படின்னு லூபின் கூப்பிடுறாரு. ஹாரி முழிச்சு பார்க்குறான். அவன் தரையில் இப்போ கீழே விழுந்து கிடக்கான். கிளாஸ் ரூமில் இருந்த லேம்ப்ஸ் எல்லாம் திரும்பவும் எரியுது. அவன் என்ன ஆச்சுன்னு கேட்க வேண்டியதே இல்லை. சாரி அப்படின்னு அவன் சொல்லிட்டு எந்திரிச்சு உட்கார்றான். ஐயோ ஆல்ரைட் அப்படின்னு லூபின் கேட்குறாரு. எஸ் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த டெஸ்கை பிடிச்சு எந்திரிச்சு அவன் அது மேலே சாஞ்சிட்டு நிற்கிறான். இந்தா அப்படின்னு லூபின் அவனுக்கு ஒரு சாக்லேட் ஃப்ராகை கொடுக்குறான். இதை சாப்பிட நம்ம திரும்பவும் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நீ இதை ஃபஸ்ட்டு டைமே பண்ணிடுவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இன்ஃபேக்ட் நீ பண்ணியிருந்தேன்னா நான் மிரண்டு இருப்பேன் அப்படின்னு லூபின் சொல்கிறாரு. ரொம்ப வேர்ஸாகவே ஆகிக்கிட்டுருக்கு. இந்த தடவை அவங்க பேசுகிறது எனக்கு சத்தமாக கேட்டுச்சு. வால்டமோர்ட்டும் தான் அப்படின்னு ஹாரி சொல்லறான் சாக்லேட் ஃப்ராகை கடிச்சிட்டு. ஹாரி, உனக்கு இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லைன்னா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு லூபின் சொல்லிட்டுருக்காரு. இல்லை, நான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு ஹாரி சொல்லறான். அவன் மிச்ச சாக்லேட் ஃப்ராகையும் வாயில் போட்டு முழுங்கிட்டு, நான் இதை செஞ்சே ஆகணும். டிமென்டர்ஸ் ரேவன்க்ளா மேட்சுக்கில் வந்துடுச்சுன்னா நான் திரும்பவும் கீழே விழ முடியாது. அந்த கேமை லூஸ் பண்ணோன்னா நாங்கள் குவிடிச் கப்பையும் லூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு ஹாரி சொல்லறோம். ஆல்ரைட் தென், அப்போது நீ ஒரு மெமரியை சூஸ் பண்ணு, இன்னும் ஹாப்பியான மெமரி, கான்சென்ட்ரேட் பண்ண அது மேலே அப்படின்னு சொல்கிறாரு. ஹாரி திரும்பவும் யோசிக்கிறான். போன வருஷம் கிரிஃபிண்டர் ஹவுஸ் சாம்பியன்ஷிப் வின் பண்ணும்போது அவன் ரொம்பவே ஹாப்பியாக தான் இருந்தது. அது வெரி ஹாப்பியாக குவாலிஃபை ஆகும்னு நினச்சான். அவனோட வாண்டை டைட்டாக திரும்பவும் பிடிச்சிட்டு மிடில் ஆஃப் த கிளாஸ் ரூமில் போய் நின்றுக்கிறான். ரெடியா அப்படின்னு லூபின் கேட்குறாரு. ரெடி அப்படின்னு ஹாரி சொல்லறான். லூபின் அந்த லிட்டு ஓப்பன் பண்ணிட்டு கோ அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ரூம் திரும்பவும் பயங்கர குளிராயிடுச்சு, டார்க்காகவும் ஆயிடுச்சு. டிமென்டர் முன்னாடி வருது, பக்கத்தில் வருது. அதோட அழுகி போன கையை ஹாரிக்கு நேராக நீட்டிட்டு வருது. எக்ஸ்பெக்டோ பேட் அப்படின்னு கத்திக்கிட்டே ஹாரி திரும்பவும் மயக்கம் போடுறான். வெள்ளை புகை மூட்டம் திரும்பவும் அவனை சூழ்ந்திருக்கு. நிறைய பெரிய பிளர்டான ஷேப்ஸ் அவனை சுற்றிலும் மூவ் ஆகிற மாதிரி அவனுக்கு தெரியுது. இப்போது புதுசாக ஒரு வாய்ஸ் கேட்குது. ஒரு ஆளோட வாய்ஸ் கத்துறது, பயந்துக்கிட்டே கத்துற மாதிரி. லில்லி, ஹாரியை தூக்கிட்டு இங்கேருந்து ஓடு, அது அவர் தான், ஓடு போ சீக்கிரம், நான் அவரை பிடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிற சவுண்டு கேட்குது. அப்புறம் வேறு யாரும் அந்த ரூம்குள்ளே நடந்து வர்ற மாதிரி ஒரு சவுண்ட், ஒரு டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட்,
அதுக்கப்புறம் பயங்கர சத்தமாக சிரிக்கிற ஒரு கோல்டான லாஃப்டர். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.